வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நீங்கள் உத்தமமாக வாழ முடியாத நிலை வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம். நான் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டிய இடத்துல நான் இல்லைங்க, நேர்மையாக சம்பாதிக்க முடியாது, நேர்மையாக வேலை செய்ய முடியாது, நம் மக்களுக்கு போய் சொன்னாதான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற நிலை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. அதில் உங்கள் விசுவாசத்தை செயலில் காட்டுங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை உத்தமர்கள் என்று விளங்கினதுக்கு பிறகு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மகா ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே பார்ப்பீங்க. 40 நாள் மழை பெஞ்சது. இந்த ஜலம் பூமியில் உள்ள உயர்ந்த சிகரங்களை எல்லாம் மூடி பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பறவைகளும் மிருகங்களும் அழிந்தன. நோவோடைய பேலில் இருக்கிற மிருகத்தையும் பறவையும் தவிர எல்லாம் அழிஞ்சது. சொத்துக்களை வித்தாரு, ஆனால் இப்போ பேலையிலேருந்து கால் வைக்கிறாரு. முழு பூமியும் நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தான் சொந்தம். நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனைகளை, எதிர்மறையான சூழ்நிலைகளில் விசுவாசத்தை செயலில் காட்டும் பொழுது அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே பெறுவீர்கள்.